மலைச்சாரல்களில் சிருஷ்டிக்கப்பட்டிருந்த குகை கோவில்களுள் ராமசேஷரின் காலத்தியதும் ஒன்றாகும். நியூபியாவில் உள்ள அபு சிம்பல் என்ற இடத்தில் சில குகை கோவில்களும் தெய்வ சிலைகளும் காணப்படுவதுடன் சுமார் 300 அடிகளுக்கும் மேலான உயரத்தில் 4 அதி அற்புதமான ராமசேஷரின் சிலைகள் ஒரே வரிசையில் சேர்ந்தாற்போல் அமர்ந்திருக்கின்றன. இவைகள் ஒவ்வொன்றும் சுமார் 90 அடிகள் உயரத்தை கொண்டதாகும். 19ஆம் நூற்றாண்டில் கூட சேதப்படாமல் இருந்த இவைகள் தற்போது ஓரளவு சேதப்படுத்தப்பட்டிருப்பதுடன் ஓர் சிலையில் உள்ள தலைப்பகுதியும் காணவில்லை. தற்போது இந்த பிராந்தியத்தில் மேலும் ஒரு அணை திட்டம் அஜ்வான் டேம் தயாரிக்கப்பட்டிருப்பதாலும் அது நிறைவேறும் பொழுது ராமசேஷரின் புராதன பொக்கிஷங்கள் மூழ்கிவிடுமாதலாலும் யுனெஸ்கோ ஸ்தாபனத்தினர் இந்த பொக்கிஷங்களை அப்படியே பெயர்த்தெடுத்து அதே மலையின் உயர்ந்த பகுதியில் பொருத்த தீர்மானித்திருக்கின்றனர். இத்தகைய ஒரு குடிபெயர்ப்பில் முக்கிய அமைப்பு எப்படி இயங்கி வந்ததோ அதற்கு எல்லளவும் மாறுதலை கொள்ளாமல் அமையப்போவதே யுனெஸ்கோவின் அபார சாதனையாகும். இந்த சாதனையின் பொருட்டு ஒதுக்கப்பட்டிருக்கும் தொகை $360 லட்சம் ஆகும். நிற்க 4400 ஆண்டுகளுக்கு முந்தைய சங்கரா என்ற மன்னரும் மற்றும் 3 மன்னர்களும் தங்களுடைய தாய்நாடான பந்த் என்ற நாட்டுக்கு ஒரு புனித கோஷ்டியை அனுப்பி வைத்ததைப் போல முந்தைய பக்கங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஹஸ்தேஷ்பிசித்து என்ற ராணியும் அனுப்பி வைத்தார். இந்த ராணியானவர் 1552 to 1530 டெய்ர் எல் பஹாரி என்ற மலைச்சாரலில் ஒரு பக்கத்தில் தெய்வங்களின் உருவங்களையும் இடது பக்கத்தில் பிரதம தெய்வம் ராணியை அனுகிரகிப்பதைப் போலவும் செதுக்கியிருப்பதாக எனக்கு தோற்றமளிக்கிறது. மிக்க பிரம்மாண்டமான இந்த உருவங்கள் காலப்போக்கினால் பெரும்பாலும் உருக்குலைந்திருக்கின்றன. உலகத்திலேயே ஏனைய துறைகளிலும் சிறப்புற்றிருந்த ஓர் எகிப்தும் தன்னுடைய மகத்துவத்தை படிப்படியாக இழந்து முடிவாக தெய்வீகத்தையும் கைவிட நேர்ந்து விட்டது. இத்தகைய முடிவை அடைவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே எகிப்தின் வருங்காலத்திய கதியை ஓர் பிராமண சிரேஷ்டர் வருத்தத்துடன் அறிவித்து விட்டார். Thus is accomplished the sad prediction of the Egyptian philosopher whose works bear the name of Hermes Trismegistus. O Egypt, Egypt, there shall remain of thy religion but vague stories which posterity will refuse to believe, and words graven in stone recounting thy piety. Some other prosperous neighbor shall dwell in Egypt. The divinity shall reascend into the heaven, and Egypt shall be a desert, widowed of men and gods. இதே விதமாக அமெரிக்க மாயா நாட்டின் ஓர் பிராமண சிரேஷ்டர் ராஜசபையிலேயே அறிவித்தார். ஆனால் அவருடைய காலத்திலேயே கிறிஸ்துவர்கள் அமெரிக்காவை அடைந்து நாட்டை ஆக்கிரமித்து கிறிஸ்துவ மதத்தை வழங்கினர். பண்டைய மாயா தேசத்திய நிர்மாணங்களுள் ஒன்றை கவனிக்கும் பொழுது நமது தென்னாட்டு கோவில்களின் பாணிகளில் அமைந்திருக்கும் தூண்களையும் கொடுங்கையையும் கொண்ட ஓர் மண்டபமும் அந்த மண்டபத்திற்கு அடியில் ஜடாதாரிகளாக விளங்கும் மகரிஷிகள் அமர்ந்திருப்பதும் அந்த நிர்மாணத்தின் பிரத்யேகமான அம்சமாகும். நமது சில கோவில்களில் சில மகரிஷிகளின் சிலைகள் அமர்த்தப்பட்டிருப்பதைப் போல மாயா நாட்டினர் அவர்களுடைய ஆதி முன்னோர்களான சில மகரிஷிகளின் சிலைகளை ஸ்தாபித்திருப்பதாக தெரிகிறது. எகிப்தியர்கள் ஆண்டுக்கு 2 முறை கஷாயத்துடன் கலந்த விளக்கண்ணியை ஏற்று வந்தனர். அவர்கள் மாட்டு சாணத்தை பல நிமித்தங்களுக்கு பயன்படுத்தி வந்தனர். எகிப்திய பிராமணர்கள் அன்றாடம் 3 வேளை ஸ்நானம் செய்து வந்தனர். அவர்கள் சர்வாங்க ஷவரத்தை ஏற்று வந்தனர். இதை மிக்க ஹைஜீனிக் பிரின்சிபிள் என்பதாக நிபுணர்கள் கூறியிருக்கின்றனர். தெய்வங்களின் உற்சவ ஊர்வலங்களின் போதெல்லாம் இவர்கள் புலித்தோலை தரித்து கையில் திரிசூலத்தை ஏந்தி சுவாமிக்கு பின்னால் அணிவகுத்து செல்வார்கள். அவ்வாறு செல்லும் பொழுது வேத மந்திரங்களையும் கோஷித்து கொண்டே அதை அனுசரித்த சைகைகளையும் அபிநயத்தைப் போல் ஏற்றுச் செல்வார்கள். இந்த வேத அத்தியாயங்களை முடிக்கும் ஒவ்வொரு சமயத்திலும் கிருக்ஷ என்று கோஷிப்பார்கள். எகிப்தியர்கள் அன்றாடம் இரையை போட்டுவிட்டு கருடனை கூவிழைப்பார்கள். பூனையை ஒருவன் கொன்றுவிட்டால் அவனை உடனடியாக கொன்றுவிடும்படியான ஓர் சட்டமும் இயங்கி வந்தது. ஆனால் எகிப்தியர்கள் எந்த கூடாதவைகளையும் செயலாற்றியதில்லை. எகிப்தியர்களின் கடைசி காலத்தில், அதாவது ரோம சாம்ராஜ்யத்தின் ஆதிக்கத்தில் இருந்தபொழுது ஓர் ரோம சிப்பாய் ஓர் பூனையை கொன்றுவிட்டான். அவனை எகிப்தியர்கள் அதே இடத்தில் கொன்றுவிட்டனர். இதை அறிந்த ரோம ராஜாங்கத்தினர் ஏதும் நடவடிக்கை எடுக்காது குறிப்பிடத்தக்கதாகும். அவர்கள் பித்தளை பாத்திரங்களை பயன்படுத்தி வந்தனர். சிறு வாலிபர்கள் கூட ஜோதிடத்தில் நிபுணர்களாக விளங்கினர். ஓர் 12 வயது பையன் 15 வயது பையனுக்கு மரியாதை செலுத்தி வந்தான். பண்டைய உலக நாடுகளின் பொதுமக்களைப் போல, ஏன்
சமீப காலத்தியவர்களைப் போலவும் எகிப்திய பொதுமக்களும் எழுதப் படிக்கத் தெரியாது. எனினும் அவர்கள் ஒழுக்கத்திலும் நன்னடவடிக்கைகளிலும் அறிவிலும் நேர்மையிலும் சிறந்தவர்களாக விளங்கினார்கள். எகிப்தியர்களைப் பற்றி ஓர் பேரறிஞர் கூறும்போது, "The merits and virtues of the Egyptians were not told as idle tales" என்றும், மற்றொரு பேராசிரியர், "The Egyptians are the most ingenious being, attentive to the improvement of the memory beyond the rest of mankind" என்றும், வாழ்க்கையில் அவர்கள் கூடாத அல்லது தடுக்கப்பட்டிருக்கும் முறைகளை ஏற்றதில்லை, கடைபிடிக்க வேண்டிய விதிகளில் சற்றேனும் தவறியதும் இல்லை. எகிப்தியர்களுள் தாழ்ந்த குலத்தினர்கள் கூட அவர்களுக்குற்ற குணாதிசயங்களுடன் இயங்கி வந்தனர். கொழுப்பு சத்து அடங்கியிருக்கும் நைல் நதி நீரை கால்நடைகளுக்கு கூட பயன்படுத்துவதில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மற்றொருவர், எகிப்து ஓர் நாடல்ல, அது ஓர் கந்தர்வ உலகம் என்பதாகவும் புகழ்ந்திருக்கிறார். முக்கியமாக பிராமணர்களை பற்றி மற்றொரு ஆராய்ச்சியாளர் குறிப்பிடும்போது, எகிப்திய பிராமணர்களும் நம்மை போல் பிறந்து இறந்தவர்கள்தாம், ஆனாலும் அவர்களிடத்தில் ஓர் தெய்வீக சக்தி நிலவி வந்ததை நான் மறைக்க விரும்பவில்லை என்று கூறியிருக்கிறார். தேபிஸ் என்பது எகிப்தியர்களின் ஆதி க்ஷேத்திரமாகும். பரமேஸ்வரனும் பரமேஸ்வரியும் ஆஸ்ரிஸ் அண்ட் ஐசிஸ் தங்களுடைய பிரதான க்ஷேத்திரத்தை மெம்பிஸுக்கு மாற்றிக்கொண்டதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வரையில் தீபஸ் பிரதான க்ஷேத்திரமாக இயங்கி வந்தது. இத்தகைய க்ஷேத்திரத்திற்கு புத்துயிரளிக்க மனம் கொண்ட உசர்சன் என்ற பராக்கிரம மன்னர் பகவானின் அனுமதியை பெற்று திருப்பணியை துவக்கினார். ஹோமரின் புராணத்திலும் இந்த தீபஸின் குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிரேக்க நாட்டின் தீபஸ் நகரம் வேறு. Thebes was the metropolis of Egypt. Here stood the great royal temples Karnak and Luxor of the 100-gated Thebes, which was dedicated to Amon-Ra, the king of the gods. This sanctuary, which became prominent during the reign of the mighty Usertsen under the old Theban dynasty between 2400 and 2300 BC, even now exhibits some ruins in the center of the building from the period bearing the name of this king. All the succeeding kings emulated the glory of enlarging this national sanctuary. A magnificent temple was raised round the remains of the most ancient sanctuary, with a great many chambers round the cella, with a broad court and pylons, tower-like tapering walls on both sides of the gateway appertaining to them. In front of the pylons, 2 obelisks covered with gold plate were erected. 2 other high pylons with contiguous court walls were also built. On the backside, a hall resting on 56 columns, besides many chambers which surrounded it on 3 sides, were encircled by one common outer wall. In front, 2 more large pylons, so that now 4 lofty pylons formed the magnificent entrance to the principal temple. In the 15th and 14th centuries, a far more splendid enlargement was executed, added in the original axis of the temple. The most magnificent hall of pillars, the store roof, was supported by 134 columns, covers a space of 164 feet in depth and 320 feet in breadth. Each of the 12 central columns is 36 feet in circumference, 66 feet high beneath the architrave. The other columns, 40 feet high, are 27 feet in circumference. It is impossible to describe the overwhelming impression when upon entering into this forest of columns and wandering between the lofty statues of gods and kings on every side. There were also erected many graceful caryatids, draped statues of female figures for supporting the roofs, which the Greeks copied at a much later period in their country. Every surface is covered with various sculptures. In front of this hypostyle hall was a great hypaethral court, 270 by 320 in extent, decorated on the sides only with colonnades and entered by a magnificent pylon. The entire length amounts to nearly 2000 feet, as also the breadth. The road leading from Luxor to Karnak had omits either side
parapet walls which bore the models of sphinxes at short intervals is a very grand sight to the beholders. Every king was donating for all the temples according to their ranks. A great record which fills papyrus roll 1,333 feet long with 79 pages of a large size divided into 5 sections according to the recipients of the gifts was discovered by Egyptologists. Thus, for instance, 2,756 gold and silver idols of gods were destined to Theban temple alone, as it was at its lion's share. The halls of the mysterious sanctuaries were gilded. There were several obelisks covered with plates of gold. Sanctum sanctorum of thousands of temples were adorned with gold. There is no need to mention about the treasures of the palace and the treasures in thousands of royal temples. ஆரம்பத்தில் சுமார் கிபி 400இல் கிறிஸ்தவ இராஜாங்கத்தினராலும் பின்பு இடைவிடாமல் அராபிய திருடர்களாலும் பின்பு ஆராய்ச்சி என்ற போர்வையில் கிறிஸ்தவ மத தலைவர்களினாலும் கடைசியாக எகிப்திய சுல்தான்களினாலும் எகிப்திய பொக்கிஷங்கள் சூறையாடப்பட்டு விட்டன. முடிவாக நிர்மாணங்களும் முடிந்தவரையில் சேதப்படுத்தப்பட்டன. ஒரு சில கிறிஸ்தவ மேதைகள் இவைகளை ஆராய்வதற்கு எகிப்தை அடைந்தனர். இவர்கள் யாரென்று கேட்கிறீர்களா? புராதன காலத்திய மேன்மையை ஈராதத்தரின் சரித்திரங்களின் மூலம் அறிந்து வைத்திருந்தவர்கள். எனவே எகிப்திய மேன்மையை உலகம் அறிய வேண்டுமென்ற நோக்கத்துடன் இவர்கள் கோவில்களின் மதில் சுவர்களை ஆராய ஆரம்பித்தனர். ஆனால் அந்த உஷ்ணப்பிரதேசம் பூராவிலும் அலைந்து திரிந்தும் சுவர்களில் சிற்பங்களையும் சித்திரங்களையும் அவர்கள் கண்டனரே தவிர அக்ஷரங்களைப் போல குறிப்புகளை கூட காணவில்லை. ஆனாலும் பகவான் அவர்களை கைவிட்டு விடவில்லை. தற்செயலாக கண்டெடுக்கப்பட்ட ரோசட்டா ஸ்டோன் என்ற ஓர் கருப்புக்கல் பாலம் அவர்களுக்கு துப்பு க்ளூ அளிக்காமல் இருந்திருந்தால் எகிப்திய நாட்டின் 400 ஆண்டுகளின் வரலாற்றை இலக்கிய உலகம் அறிந்திருக்க முடியாது. அந்த கல்பாளத்தில் ஒரு சில வரிகளை கொண்ட 2 பாராக்களில் ஓர் சுருக்கமான செய்தி. முதல் பாராவில் சித்திர வடிவங்களின் எகிப்திய பாஷை, 2வது பாராவில் கிரேக்க பாஷை. இந்த 2 பாராக்களிலும் கொடுக்கப்பட்டிருக்கும் செய்தி ஒன்றேதான். 5வது டாலமி பிராமணர்களால் வழங்கப்பட்ட ஓர் கௌரவ சாசனம். இந்த எழுத்துக்களை 1814இல் ஆராய ஆரம்பித்த இவர்கள் இந்த அபார சாதனையை 1824இல் முடித்தேற்றினர். இனிமேல்தான் சரித்திர ஆராய்ச்சியின் சாதனை ஆரம்பம். குடும்பத்தை மறந்து ஆப்பிரிக்காவை அடைந்து அதுவும் ஓர் பாலைவனத்தில் வெயிலையும் பசியையும் பொருட்படுத்தாமல் முக்கியமாக பிரதிபலனை எதிர்பாராமல் தங்களுடைய ஆயுளை அர்ப்பணித்த இவர்களை எப்படி போற்றுவதென்று எனக்கு தெரியவில்லை. இயல்பிலேயே மகாமேதைகளாகவும் அட்வான்ஸ்டு ஸ்காலர்ஸ் பிரபல விஞ்ஞானிகளாகவும் விளங்கி வந்த இவர்களுக்கு ஓர் அலாதியான ஸ்தானத்தை உலக மேதைகள் அளித்திருக்கின்றனர். இவர்கள் எஜிப்டாலஜிஸ்ட் என்றே குறிப்பிடப்பட்டிருக்கின்றனர். இவர்களுள் தாமஸ் யங், சாம்போலியன், ரொசலினி, ரோச்சர்ட் லெப்சியஸ், எம் ரெனாஃப், எம் மாஸ்பெரோ, சாமுவேல் பெர்ச், மெரியட், சபாஸ், பிரக்ஷே, மேயர், எர்மேன், வாலிஸ் பட்ஜ், ஃப்ளிண்டர்ஸ், பெட்ரி போன்றவர்கள் முக்கியமானவர்களாவர். இவர்களைப் போலவே பாபிலோனின் மேன்மையையும் தெய்வீகத்தையும் ஆதி புராணங்களையும் வெளிக்கொண்டு வந்த ஆராய்ச்சியாளர்களும் இலக்கிய உலகில் ஓர் அலாதியான ஸ்தானத்தை பெற்றிருக்கின்றனர். எகிப்திய ஆராய்ச்சியாளர்களுள் ஃப்ளிண்டர்ஸ் பெட்ரி என்ற விஞ்ஞானி எகிப்தியர்களின் பூர்வீக நாட்டையும் ஆராய முற்பட்டார். உலக நாட்டினர்களின் மண்டை ஓடுகளை அனைத்தையும் ஸ்கல்ஸ் சேகரித்தார். ஆதி எகிப்தியர்களின் மண்டை ஓடுகளுடன் விஞ்ஞான ரீதியில் சோதித்து பார்த்தார். கடைசியாக புராதன எகிப்தியர்கள் தென்னிந்தியாவின் தென்பகுதியிலிருந்து வந்தவர்கள் என்ற முடிவை ஊர்ஜிதப்படுத்தினார். வாயேஜ் டு பண்ட் என்ற தலையங்கத்தில் 4400 ஆண்டுகளுக்கு முந்திய சங்கரா என்ற மன்னர் தங்களது தாய்நாட்டிற்கு 3000 பேர்களை கொண்ட ஓர் புனித கோஷ்டியை அனுப்பி வைத்ததையும் அந்த யாத்ரீகர்கள் அரேபியாவை கடந்து கப்பல்களை கட்டி பண்ட் அடைந்து ஊக் ரோஹன் என்ற கஷேத்திரங்களை தரிசித்துவிட்டு அந்த பிரதேசத்திலிருந்து தங்களுடைய தெய்வங்களுக்கு வாசனாதி திரவியங்களை ஸ்வீட் ஸ்மெல்லிங் ஸ்பைசஸ் பெற்று வந்ததையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடல் யாத்திரையை கவனிக்கும் பொழுது பந்த் என்ற அந்த பிரதேசம் நமது மலையாளத்தை தவிர வேறில்லை என்பது நன்கு தெளிவாகிறது. மேலும் மலையாளத்திலிருந்து மருவிய ஒரு சில பெயர்களின் பொருள்கள் எகிப்திய மொழியில் காணப்படுவதாக ஒரு பாஷா நிபுணர் கூறியுள்ளார்.
பல பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அண்டைய நாடுகளின் ஆரியர்கள் வட இந்தியாவில் குடியேறி காலப்போக்கில் தென் திசையிலும் குடிபெயர ஆரம்பித்தனர். எனவே நமது தேசத்தில் ஆரியர்கள் தங்களுடைய தனித்தூய்மையை காப்பாற்றிக் கொள்ள தென்பகுதியில் உள்ள நதி தீரங்களிலும் சில கோஷ்டியினர் மலையாளத்தில் உள்ள நதி தீரத்திலும் தத்தமருடைய வாசத்தை ஏற்றனர். ஆனால் காலப்போக்கில் மலையாளத்தில் மேலும் குடியேற்றம் பெருகவே அவர்கள் பகவானை நாடினர். பகவான் நைல் நதி சமவெளியை அடைய உத்தரவிடவே அவர்கள் தரைமார்க்கமாக எகிப்தை அடைந்து நதியின் கீழ்க்கரை பூராவையும் நகரங்களுக்கும் மேல்கரை பூராவையும் மயானத்திற்கும் நெக்ரோபோலிஸ் பயன்படுத்தி கொண்டனர். எகிப்திய பிராமணர்கள் கடல் யாத்திரையை மேற்கொள்வதில்லை என்பதை அறிந்த ஓர் ஆராய்ச்சியாளர் அதனுடைய காரணம் விளங்கவில்லை என்று கூறியிருக்கிறார். ஆம், பிராமணர்கள் அன்றாட கர்மாக்களை நீரின் மேல் நடத்த சாஸ்திரம் தடை விதித்திருக்கிறது. எகிப்திய சில குறிப்புகளிலிருந்து அவர்கள் சுமார் 8 மைல் வேகத்தில் நடையை ஏற்று வந்ததாக தெரிகிறது. இக்காலத்தில் நாம் 3 to 4 மைல்கள் வேகத்தில் நடக்கிறோம். கடைசியாக ஜான் என்ற ஞானி நைல் நதியில் 1 மாதம் வரையில் தேன் பாயும்படியாக அனுகிரகித்தார். இந்த ஞானியானவர் 7000 ஆண்டுகளுக்கு முன்பு கனானில் உள்ள ஆதி பாலஸ்தீனம் ஆன்டியோக் நகரில் அவதரித்தவராவார். 127. அன்றாடம் 1000 தவறினால் வேதனை ஏற்பவன் பாபி. பி. இடிந்திடும் மனக்கோட்டையால் கவலை ஏற்பவன் பாமரன். சி. அதிர்ஷ்டம் மோதும் வரை வீராப்பை ஏற்பவன் பாமரன். டி. அதிர்ஷ்டம் விலகில் சரிவை எச்சரிப்பான் விவேகி. இ. குறைவிருந்தும் நிறைவிருந்தால் பாக்யவான் என்பான் சாது. எஃப். ஆக்ஞைக்கு அதிர்ஷ்டம் பணியாதென்பான் சிறந்த விவேகி. ஜி. செல்வமும் பேரும் பின் செல்லாதென்பான் முற்றின விவேகி. எச். வாழ்வும் தாழ்வும் சாவும் அவனருள் என்பார் தெய்வ சாது. ஐ. மகான்களுள் சில விதிவிலக்கேற்பவர் அவதார மகான். ஜே. நினைப்பதனைத்தையும் சாதிக்க வல்லவர் துறவி. 127. ஏ. அன்றாடம் ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் ஆதாயம் கிடைத்தும் ஒரு நாளைக்கு குறைந்துவிட்டால் மனவேதனையை கொள்வோரும் இக்காலத்தில் தோன்றிவிட்டார்கள். 127. எச். தாழ்வும் சாவும் பகவானுடைய அருள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. ஆனால் தெய்வ சாதுக்கள் அவைகள் இரண்டிலும் இன்பத்தை உணர்பவர்கள் ஆவார்கள். 127. ஐ. இவர்களுக்கு மனம் வந்தால் அற்புத நிவர்த்திகளுக்கும் தங்களுடைய தேவைகளுக்கும் பகவானை கோரி சாதித்து கொள்வது வழக்கமாகும். 128. அப்பாவிகளை சுரண்ட ஆபீசர் கலையில் நடிப்பவன் பாபி. பி. லௌகீக கலையில் மேதையாக திகழும் யோகவான் பாமரன். சி. கலையின் வருவாயை நற்பணிகளுக்கு திருப்புவான் சாது. டி. தூய்மையின் ஆசானாக விளங்கும் மேதை சிறந்த விவேகி. இ. லௌகீக கலைகளை பொருட்படுத்தாதவன் முற்றின விவேகி. எஃப். ஆகம கலையால் ஆலய விதிகளை தந்தவர் தெய்வ விவேகி. ஜி. ஈசனை கல்லாலும் பூஜித்து தரிசிப்பவர் தெய்வ சாது. எச். வேதாந்த பாடத்தையும் தவிர்த்தவர் மகான். ஐ. வாழ்க்கை சிக்கல்களை முற்றிலும் தவிர்த்தவர் துறவி. 128. பி. லௌகீக கலைகள் ஒன்றில் எனி முண்டேன் ஆர்ட் மிக்க தேர்ச்சியை பெற்று பரந்த கீர்த்தியை ஒருவன் அடைந்திருந்தாலும் அவன் பாமரனே ஆவான். இத்தகையவர்களில் எவனாவது ஒருவன் விவேகத்தன்மைகளை முற்றிலும் ஏற்பானாகில் அவனை விவேகி என்று கூறலாம். ஆனால் இது அரிது. சென்ற ஜென்மத்திய சிற்சில குறிப்பிட்ட புண்ணியங்களை பொறுத்து அவைகளுக்கு விதவிதமான லௌகீக யோகங்களை பகவான் விடுவித்து வருகிறார். இதை கிஃப்ட் என்ற பதத்துடன் நிறுத்தி கொள்ள வேண்டும். ஓர் யோகவான் தனது பாவங்களுக்குற்ற கஷ்ட நஷ்டத்திலிருந்து தப்பித்து கொண்டு விடவும் முடியாது. 128. ஐ. வாழ்க்கையின் நடப்புகள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதத்தில் சிக்கல்கள் என்று கூறலாம். 129. தகாத புரட்சிக்கு கலையை பயன்படுத்துபவன் பாபி. பி. சிறப்பு மட்டம் இரு கலைகளிலும் லயிப்பவன் பாமரன். சி. வித்வத் கலைகளை ரசித்து மகிழ்பவன் விவேகி. டி. கருத்தை சித்தரிக்கும் கலையை ஆமோதிப்பவன் சாது. இ. கேளிக்கைகளில் மனம் கொள்ளாதவன் சிறந்த விவேகி. எஃப். விஞ்ஞான சாதனைகளிலும் பிரமை ஏற்கான் முற்றின விவேகி. ஜி. செவி கண்ணுக்கான கலையை விளக்கியவர் தெய்வ விவேகி. எச். சூரிய சந்திர கலைகளையும் பக்தியில் இணைப்பவர் மகான்.
ஐ. மக்களின் கவனத்தை கவராதவர் துறவி. 130. அஹிம்சை பேரால் நல்லோரை திணற வைப்போர் பாபி. பி. பகிரங்க ஆர்ப்பாட்டத்தில் உற்சாகம் ஏற்பவன் பாபி. சி. கலைஞர்களின் நட்பில் நாட்டங்கொள்பவன் பாமரன். டி. வேதாந்திகளின் உறவில் விருப்பமுள்ளவன் விவேகி. இ. அன்பிலும் அஹிம்சையிலும் பற்றை ஏற்றவன் சாது. எஃப். விஞ்ஞான கண்காட்சியை விரோதிப்பவன் சிறந்த விவேகி. ஜி. மானிடரை நண்பராக கொள்ளாதவர் மகான். எச். தெய்வத்தை நண்பராக கொண்டவர் துறவி. 131. ஏ. பண்பாட்டை கெடுக்கும் முறைகளை இயற்றுபவன் பாபி. பி. புராதன ஆய்வை தன் நோக்கத்திற்கு வெளியிடுவோன் பாபி. சி. உண்மையான சரித்திரத்தை மாற்றி இயற்றுபவன் பாபி. டி. தவறான சரித்திரங்களை பின்பற்றி தொகுப்பவன் பாமரன். இ. பாரபட்சமான நூல்களை கண்டிக்கும் மேதை விவேகி. எஃப். புராதன மேதையை ஆராய்ந்தளிப்பவன் சிறந்த விவேகி. ஜி. அபூர்வ வான நிலைகளை கணித்தவர் தெய்வ விவேகி. எச். மன்னனாயினும் மானிடனை போற்றாதவர் மகான். ஐ. எந்த அருள்வாக்கியும் விடுவிக்காதவர் துறவி.